சார் திரும்ப திரும்பலாம் அந்த கஸ்டமர் போய் பார்க்க முடியாது சார். பரவாயில்ல, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க தருண். சார் உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, இதோட 8 தடவை போயிட்டேன் சார். திரும்பலாம் என்னால் போக முடியாது சார். தருண், மேனேஜர்கிட்ட பேசுகிறீங்க, பார்த்து பேசுங்க. சார் அதுக்காகலாம் நான் எதுவும் பண்ண முடியாது சார். எனக்கு இந்த வேலையே வேணாம், விடுங்க சார் என்ன. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கிற? மேனேஜர் ஃபோன் அடிச்சு அந்த கத்துறான்டா. நீ உடனே கிளம்பி டீ கிடைக்குவா? சார் சாரி சார், அவன் அப்படி பேசியிருக்க கூடாது தான் சார். ஏதோ ஒரு நினைப்பில் அப்படி பேசிட்டான் சார். உங்களுக்கே தெரியும் அவன் அப்படி பேசுகிற ஆள்லாம் இல்லை சார். அவன் சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கே நல்லா புரியும். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சாரி பாலா, என்னால் எதுவும் பண்ண முடியாது. தருணுக்கு மெயில் வரும், சொல்லிடுங்க. சார் 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 ஓச்சிடா, ஏண்டா மச்சான் இப்படி பண்ணுற? உங்களோட நிலைமை எனக்கு தெரியும்டா, ஆனால் அந்த மேனேஜருக்கு தெரியுமா? டேய் தருண் மச்சான், அவன் மேனேஜர், நம்மளாம் எம்ப்ளாயி. உனக்கு அது புரியுது இல்லை? உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. அதுக்குன்னு மேனேஜர்கிட்டே வாடா போய் வேலை பிடிக்கலன்னு சொல்லுவேன். உனக்கே தெரியும் என்னோட ட்ரீம் ஒரு கெஃபே வைக்கணும்னு. மனசில் ஒன்றை வச்சுட்டு என்னால் ஒழுங்காக வேலை பார்க்க முடியல மச்சான். எனக்கு மண்டேல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு. பைக்கில் போகிறேன், ஆனால் ஏதோ யோசிச்சுக்கிட்டே போகிறேன். எப்படி போகிறேன்னு தெரியல, ஆனால் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிடும். பயமாக இருக்கு மச்சான், ஏதோ ஆயிருமோன்னு. அதனால தான் மச்சான் வேலை பிடிக்கலன்னு மேனேஜர்கிட்ட சொன்னேன். மச்சான் பாதி நம்ம முடிச்சிட்டோம்டா, இன்னும் கொஞ்சம் தான் பண்ணிடலாம் மச்சான். எப்படி மச்சான் பண்ணுவ? கையில் இருந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போட்டாச்சு. உனக்கே தெரியும் 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒர்க் போகலான்னு சொல்லி மைண்டு வந்துச்சு. இப்போ அந்த வேலையும் இல்லை. இன்னும் 1 மந்த் சேலரி கூட வாங்கல. அதுக்குள்ளே எனக்கு இந்த நிலைமை. இதுலேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு மச்சான், என்னால் ஒரு கம்பெனியில் கூட வேலை பார்க்க முடியாதுன்னு. தான் பாதி ரெடி ஆயிடுச்சுல மச்சான். மச்சான் நான் உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன்டா. பாலா சார் சார் எங்கே இருக்கீங்க? வந்துட்டேன் சார், இந்த கீழே தான் சார் இருக்கேன். ஹலோ, சொல்லுங்க மகா. சார் இந்த வீக்கு சண்டே எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் கேட்டிருந்தேனே சார். ஆமாம் மகா, சொல்லியிருந்தீங்களே, மறந்தே போயிட்டேன். நான் ஹெச்ஆர் கிட்ட பேசியிருந்தேன், ஆனால் இங்கேயே ஒர்க்கு கொஞ்சம் சுமாராக தான் போகுது. உங்களுக்கே தெரியும் வேலைங்க எப்படி நடக்குதுன்னு. எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்டுக்கெலாம் சான்ஸ் இல்லைன்னு ஹெச்ஆர் சொல்லிட்டாரு மகா. எனக்கு அர்ஜென்ட்டாக கால் வருது, நான் உங்களுக்கு திரும்பி கால் பேக் பண்ணுறேன். ஓகே சார். சார் சார் 1 வீக் சார், ஐ வில் பே த அமௌண்ட் சார். எஸ் சார், ஷுவர். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ சொல்லுங்க. மா தருண் லைஃபா? ஆமாம் சொல்லுங்க, யாரு? மா என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன்? இஎம்ஐ கட்ட மாட்டான், ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டான். இப்போ எங்கே தான் இருக்கான் அவன்? சார் சார் இருங்க சார், இஎம்ஐலாம் பே பண்ணியாச்சு சார். இல்லையே, கம்பெனிலேருந்து எனக்கு மெசேஜ் வரலையே. அப்போது நீங்கள் என்ன கூப்பிட்டு கேட்கக்கூடாது, கம்பெனியில் கூப்பிட்டு விசாரிங்க. அப்புறம் சார், என் புருஷனை அவன் இவனு கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க. எத்தனை வாட்டி கால் பண்ணுறது தருண்?
ஃபோன் எடுக்கிறதுக்கு என்னதான் உனக்கு பிரச்சனை? நீ எங்க இருக்குன்னு பாலா கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வா, வீட்டுக்கு போய் பேசலாம். தருண், சாப்பிடவா? தருண், என்ன ஆச்சு? ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? வேலை போயிடுச்சுன்னு கவலையா? எல்லாம் பாலா என்கிட்ட சொன்னான். இதுக்கு போய் ஏன் கவலைப்படுற? சொல்லுங்க நிர்மல். எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கு நிர்மல், சொல்லுங்க. இல்லைங்க அண்ணி, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும். நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் அண்ணி. அதான் சொன்னேனே நிர்மல், 7th அன்னைக்கு பே பண்ணிக்கலாம்னு. ஆனால் அண்ணி, மேனேஜ்மெண்ட்டில் 5th தான் லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டாங்க. நிர்மல், உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன். வேணும்னா நான் இன்னொரு வாட்டி கூட ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். நீ எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே? ஓகே அண்ணி. ம், அண்ணனை பார்த்துக்குங்க அண்ணி. சரி நிர்மல், ஓகே பை. தருண், ஏன்டா அழுற? என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எதுக்கு அழுகுற? என்னால எதுவுமே பண்ண முடியாதுல்ல மகா. என்னால எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல மகா. என்னடா ஆச்சு? வேலை தானே போயிடுச்சு, அவ்வளவுதானே. இதுக்கு ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்ற? இல்ல மகா, என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? சொல்லு தருண். உனக்கே தெரியும் என்னோட ட்ரீம் ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ணணும்னு. கெஃபே ஸ்டார்ட் பண்ண நம்ம கையில் இருந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக போட்டாச்சு. ஏற்கனவே அமௌண்ட்டு கொடுத்தவங்களாம் திரும்பி கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணனே தெரியல, எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னே தெரியல. இது திருப்பி கொடுக்க போறியா? அப்போ உன்னோட கெஃபே ட்ரீம் எங்கம்மா? இப்பவே உனக்கு இப்ப வேலையும் இல்லை. தருண், கெஃபே மட்டும் ஸ்டார்ட் பண்ண போறது என்கிட்ட சொல்லாத. எப்படி மகா? இன்னும் பாதி அமௌண்ட் பே பண்ணணும். பே பண்ணாதான் கெஃபேன்னு அந்த ஓனர் சொல்லிட்டான். இப்போ வரைக்கும் எவ்வளவு பே பண்ணிருக்கோம் தருண்? 20 lakhs பே பண்ணியிருக்கோம். இதுல பேலன்ஸ் தரலன்னா அட்வான்ஸ்ல 20% பிடிச்சிட்டு தான் தருவேன்னு சொல்றான் அந்த ஓனர். 20 lakhs-ஆ? சரி விடு, பாத்துக்கலாம். எப்படி மகா? எதுவுமே பண்ண முடியாது, நீ நல்லா மாட்டிக்கிட்ட. நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கவே கூடாது மகா. எல்லாரும் மாதிரி ஜாலியா ஒரு வேலைக்கு போயிருக்கணும். தனியா பிசினஸ் பண்றேன், அதை பண்றேன் நினைச்சேன். பத்தியா என்ன சொல்லணும்? என்ன தருண், என்னென்னமோ பேசுற? ஆமா மகா, இப்ப வரைக்கும் என்ன பண்ணிருக்க நீயே சொல்லு. கல்யாணம் பண்ணதுல இருந்து 3 வருஷம் தண்டமா வீட்டுல உக்காந்துருக்கு. எங்க வீட்டுல இருக்கவங்களை கஷ்டப்படுத்தின மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்துற மகா. எனக்கே தெரியுது மகா, 1 year உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு.
என்னால் எதுவும் சொல்லவும் முடியல, பேசவும் முடியல மகா. சரி வா பேசிக்கலாம், வா வா உட்காரு. தருண், இப்போ வரைக்கும் உன்னை பற்றி நான் அப்படி நினச்சதே இல்லை. ஒரு கொஸ்டின் கூட நான் உன்னை கேட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என் தருண் எப்படின்னு. அப்போ உன் மகா எப்படின்னு உனக்கு தெரியலையாடா? என் தருண் ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணணும், நல்லா இருக்கணும், அப்படித்தான் நான் டெய்லி நினச்சி தூங்குறேன்னு. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ என்ன கஷ்டப்படுத்துறன்னு கஷ்டம்லாம் எனக்கு இல்ல. நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தான் எனக்கு கஷ்டமே. டேய், உன் வயசுல நிறைய பேர் வேலைக்கு போகாம சுத்திட்டு திரியுறாங்க. அப்ப நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்புறம் தருண், இந்த உலகத்துல என்ன விட உன்னை யாரும் இவ்வளவு லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. போடா மகா. நான் அப்படி சொல்ல மகா. மகா மகா தருண், நான் உன்னை கேட்கவா? சொல்லு மகா. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த தப்பு முக்கியமா இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க முக்கியமா? இதில் தெரிஞ்சிருக்கும் எல்லாத்தோட பதில். மகா, எல்லாம் ஓகே. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? இப்போ எதுக்கு இதெல்லாம்? சொல்லு தருண். இன்னும் 20 lakhs தேவைப்படுது. சரி ஓகே விடு, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்னா எப்படி? என்னால் முடியும் தருண். நீ உன் பிஸ்னஸ் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கியோ அதை விட 1000 மடங்கு நான் உன் மேலே வச்சிருக்கிறேன். உனக்காக எந்த எல்லைக்கும் போக தயார், அடி எதுவும் இலக்கும் தயார். ஓகே? மகா, நான் கெஃபே ஸ்டார்ட் பண்ணுறேன் பண்ணல அதெல்லாம் செகண்டரி மகா. நீ மட்டும் என் கூட இரு. ஒரு கெஃபே என்ன 1000 கெஃபே ஓப்பன் பண்ணுவேன் மகா. அவ்வளோதான் தரும். சிரிக்கிறானா?